வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நாடு முழுவதிலும் இருந்து 45 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இங்கிலாந்தில் ஜியு போப் கல்லறையில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாமகவை சேர்ந்த ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க.ஸ்டாலினை உயிர் மாய்க்க முயற்சி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். நீட் தேர்வை விட கொடூரமானது ஆசிரியர் தகுதி தேர்வு. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேட்டி. உயிர் பலி வாங்கும் கிரிம்சன் ஆர்கானிக் ஆலையை உடனடியாக மூட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இலங்கையில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. 15 பயணிகள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடு முழுவதிலும் இருந்து 45 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். ஆசிரியராக பணியாற்றி குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். அவரை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த நாளில் கல்வியில் சிறப்பாக செயல்படுகின்ற ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் 2, புதுச்சேரியில் 1 உள்பட நாடு முழுவதிலும் 45 ஆசிரியர்கள் தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு கல்வியில் சிறந்து விளங்கிய ஆசிரியர்களுக்கு டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள BS சீனியர் செகண்டரி பள்ளி முதல்வர் ரேவதி பரமேஸ்வரன், திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள பாரதியார் நூற்றாண்டு அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இங்கிலாந்தில் ஜியு போப் கல்லறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜியு போப் கல்லறையில் மரியாதை செலுத்தியது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதள பதிவில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் ஜியு போப் 19 வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்தார். தமிழ் மேல் தீரா காதல் கொண்டு தமிழ் சுவையை உலகறிய திருக்குறள், திருவாசகம், நாலடியார் உள்ளிட்ட நூல்களை மொழிபெயர்த்தார் என்றும், ஆக்ஸ்போர்ட் அறிவாலயத்தில் பேராசிரியராக தமிழ் தொண்டாற்றினார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் ஆக்ஸ்போர்டு சென்றுவிட்டு அங்கு உறங்கும் தமிழ் மாணவரை போற்றாமல் வருவது அறமாகுமா என்று அங்குள்ள ஜியு போப் கல்லறையில் மரியாதை செலுத்தினேன் என்று சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க.ஸ்டாலினை ஒரு கும்பல் வெடிகுண்டு வீசி உயிர் மாய்க்க முயற்சி செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் ம.க.ஸ்டாலின் இன்று காலை பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த போது மகிழுந்தில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் அலுவலகத்திற்குள் நுழைந்து வெடிகுண்டுகளை வீசி தாக்கியுள்ளது. 2 குண்டுகள் வெடித்து சிதறியதில் அலுவலக கண்ணாடிகள் சேதமடைந்துள்ளன. குண்டு வெடித்ததில் அருண் என்ற இளைஞரும், கொலைகார கும்பல் அரிவாளால் வெட்டியதில் இளையராஜா என்ற இளைஞரும் காயமடைந்துள்ளனர். அந்த நேரத்தில் ம.க.ஸ்டாலின் இன்னொரு அறையில் மறைந்து கொண்டதால் உயிர் பிழைத்திருக்கிறார் என்றும், அப்போதும் கூட அவரை அலுவலகத்தின் பிற அறைகளிலும் அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள பகுதிகளிலும் தேடி பார்த்துவிட்டு அந்த கும்பல் தப்பியோடியுள்ளது. இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க.ஸ்டாலினை ஒரு கும்பல் வெடிகுண்டு வீசி உயிர் மாய்க்க முயற்சி செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் ஒரு பேரூராட்சி தலைவரை அவரது அலுவலகத்திற்குள் புகுந்து குண்டு வீசி உயிர் மாய்த்தல் செய்ய துணியும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பது கவலை அளிக்கிறது என்றும், இதற்காக ஆட்சியாளர்கள் தலைகுனிய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். நீட் தேர்வை விட கொடூரமானது ஆசிரியர் தகுதி தேர்வு என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர், கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லை ஸ்ரீபுரம் பகுதியில் அமைந்துள்ள வ.உ. சிதம்பரனாரின் மணிமண்டபத்தில் அவரது முழு உருவ சிலைக்கு அரசு சார்பில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வ.உ. சிதம்பரனாரின் மணிமண்டபத்தின் வளாகத்தில் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்காக தியாகம் செய்த வ.உ. சிதம்பரனாரின் பெருமையை பறைசாற்றும் வகையில் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்த அவர், நீட் தேர்வை விட கொடூரமானது ஆசிரியர் தகுதி தேர்வு என்றும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தகுதியை நிர்ணயிக்கும் உச்சநீதிமன்றம் தனியார் பள்ளிகளுக்கு என்ன தகுதி நிர்ணயித்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கல்விக் கொள்கைகள் மாநில அரசிடம்
அரசிடம் இருந்தால் மட்டுமே இதுபோன்ற விஷயங்களை சரி செய்ய முடியும் என்றும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு தெரிவித்தார். கடலூர் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் உயிர்பலி வாங்கும் கிரிம்சன் ஆர்கானிக் ஆலையை உடனடியாக மூட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தள பதிவில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் கடலூர் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற கிரிம்சன் ஆர்கானிக் என்ற ரசாயன தொழிற்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தின் காரணமாக ரசாயன வாயு வெளியானதில் அப்பகுதியைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மக்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் தொழிற்சாலை நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பல தொழிலாளர்கள் காயமடைந்தனர். அப்போதே இந்த ஆலையை அரசு மூடியிருக்க வேண்டும். ஆனால் தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில் கடலூர் மாவட்ட அமைச்சர்தான் அவரது செல்வாக்கை பயன்படுத்தி இந்த ஆலையை காப்பாற்றினார். அதன் விளைவாகத்தான் இன்று விபத்து ஏற்பட்டது என்றும் மக்களின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய தொழிற்சாலைகள் இயங்க அனுமதிக்க கூடாது என்றும் உடனடியாக கிரிம்சன் ஆர்கானிக் ரசாயன தொழிற்சாலையில் பாதுகாப்பு ஆய்வுகள் நடத்தி அதை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரசாயன வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தமிழக அரசின் சார்பில் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 பயணிகள் உயிரிழந்தனர். கொழும்பு நகரத்தின் அருகில் வெள்ளவாயா பகுதியில் அமைந்துள்ள மலையின் மீது பயணிகள் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சுமார் 1000 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 குழந்தைகள் உட்பட 16 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேருந்தை ஓட்டுநர் வேகமாக இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆரணி அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 14,70,000 மதிப்பீட்டில் கலையரங்கம் மற்றும் பக்க கால்வாய் அமைக்கும் பணிகளுக்கு ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த மொழுகம்பூண்டி கிராமத்தில் புதிய கலையரங்கம் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் மேல் சீசமங்கலம் கிராமத்தில் பக்க கால்வாய் அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி கிராம மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரனிடம் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று 2025 முதல் 2026ஆம் நிதியாண்டின் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 14,70,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து கலையரங்கம் மற்றும் பக்க கால்வாய் அமைக்கும் பணிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் அசோக்குமார், அதிமுக கவுன்சிலர் மோகன், ஒன்றிய இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் சுகுமார் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாளை மறுநாள் காங்கிரஸ் கட்சி நடத்துகின்ற வாக்கு திருட்டு மாநாடு தமிழகத்திற்கு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் என்று சென்னையில் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்தநாள் மற்றும் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் 137வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வ.உ. சிதம்பரனார், ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி, மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், மாநில பொதுச் செயலாளர் எஸ்.ஏ. வாசு, மாநில செயலாளர்கள் சுரேஷ் பாபு, ரவிராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேச நலனுக்காக நாட்டில் எல்லோரும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் என்றும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் நாட்டின் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் வரை உயர்ந்தவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்றும் நாளை மறுநாள் காங்கிரஸ் கட்சி நடத்துகின்ற வாக்கு திருட்டு மாநாடு தமிழகத்திற்கு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். செங்கோட்டையன் இன்று மனம் திறந்து பேசப் போவதாக சொன்னார். ஆனால் அவர் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என்பது அவரின் பேட்டியில் தெரிய வருகிறது என்றும் அவர் இன்னும் வெளிப்படையாக சொல்லலாம் என்றும் மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
சென்னையிலிருந்து விமான நிலையம் வரை மதுரை வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் இஸ்லாமிய மக்களுக்கு மிலாடி நபி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் மதுரையில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய ராமகிருஷ்ணன் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளார். அவர் குப்பை கிடங்கில் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கிறார். இவரது மரணம் உயிர் மாய்த்து கொண்டது அல்ல, உயிர் மாய்க்கப்பட்டது என சந்தேகிக்கும் நிலையில் உள்ளது என்றும், எனவே அவரின் மனைவி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் ராமகிருஷ்ணனின் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற உள்ளது என்றும், அவர் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக மதுரை வந்திருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். இந்த மரணத்தில் உயிர் மாய்தல் செய்ததற்கான முயற்சி இருப்பதாக தெரிகிறது எனவும், வழக்கமாக காவல்துறை விசாரிப்பதை போல் அல்லாமல் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசிற்கு விசிக சார்பில் வேண்டுகோள் விடுகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதற்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்கவும் தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தற்கொலை அல்ல, படுகொலை என்று சந்தேகிக்கும் நிலையில் உள்ளது. ஆகவே அவருடைய மனைவி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று பிணக்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் நடைபெற உள்ளது. பாதிக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக மதுரை வந்திருக்கிறேன். தொண்டர்களின் எண்ணத்தை செங்கோட்டையன் செய்தியாளர்களின் சந்திப்பில் வெளிப்படுத்தியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று தஞ்சையில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டுவர முடியும் என்றும், இல்லை என்றால் முடியாது என்றும் செங்கோட்டையின் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படுத்தியுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் வைத்தியலிங்கம் தெரிவித்தார். மேலும் கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல மனதுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செங்கோட்டையன் சொன்னதை மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நிலவரம், அதிமுகவில் இருக்கிறவங்க, தெரிந்தவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே கட்சி ஒன்றாக இணைந்தால்தான் புரட்சித் தலைவர் ஆட்சியை, புரட்சித் தலைவி ஆட்சியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள், வெளிப்படையாக பேசுகிறார்கள். நம்ம தனியாக ட்ரெயினில் போனாலும் சரி, எங்கே ஹோட்டலில் பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒன்றிணைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தனை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ரெண்டு பேருடைய நல்ல மதிப்பை பெற்றவர். 77 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை தவிர. இப்படி இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல மனதுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொன்னதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். காட்டுமன்னார் கோவில் அடுத்த கஞ்சங்கொள்ளையில் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கஞ்சங்கொள்ளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஈச்சம்பூண்டி, சிறுகாட்டூர், கஞ்சங்கொள்ளை உள்ளிட்ட ஊராட்சிகளில் வசிக்கின்ற பொதுமக்கள் பங்கேற்று மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை பதிவு செய்தனர். முகாமில் 15 துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பதிவேற்றம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் முதியோர்களுக்கு மருத்துவ பெட்டகங்களையும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் வழங்கி சிறப்பித்தார். இம்முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர், சங்கர், கல்விக்குழு தலைவர் முத்துசாமி, பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, அரசு உதவி மருத்துவர் முகமது முஜமில், பனை வாரிய உறுப்பினர் பசுமை வளவன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
காட்டுமன்னார் கோவிலில் நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு லால்பேட்டை முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் நபிகள் நாயகம் பிறந்தநாளை முன்னிட்டு லால்பேட்டை முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகளுக்கும் மருத்துவமனை ஊழியர்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட அரசு காஜி நூருல் அமீன் ஹர்ஷத் தலைமை தாங்கினார். பேரூராட்சி மன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத், பள்ளி தாளாளர் இணையாத்துல்லா, அரபு கல்லூரி பேராசிரியர் சலாவுத்தீன், ஜாகிர் ஹசைன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசு உதவி மருத்துவர் மன்னர மன்னன், முன்னாள் மாணவர்கள் சங்க கௌரவ தலைவர் பத்தகதீன், செயலாளர் மஷ்ரூத், மாணவர் சங்க நிர்வாகிகள் முகமது யூசுப், ரியாசுல்லா, நிஷார் அகமது, சுலைமான், ஷல்மான் பாரிஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் முகமதியா மதரஷாவில் நபிகள் நாயகம் பிறந்த நாளை முன்னிட்டு பிறை கொடிகளுடன் சிறார்களின் ஊர்வலம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆலந்தூர் தாதாமியான் சாலையில் உள்ள முகமதியா மதரஷாவில் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அஜரத் பரிதுத்தீன் ஷாஹிப் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அன்சார் ஆலாம் சிஷ்டி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மிலாது நபி கொண்டாடுவது குறித்தும் நபிகள் நாயகத்தின் நெறிமுறைகள் கடைபிடித்தல் குறித்தும் சொற்பொழிவு நிகழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து உருது பள்ளி சிறார்கள் பிறைக்கொடிகளை கையில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு துவா நடைபெற்றது. இதில் முன்னாள் நகராட்சி உறுப்பினர் ரபிக் அகமது, மாற்றம் அப்ரோஷ் பாஷா, நிஜாதி முத்தீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. செங்கம் பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் இன மக்கள் தாங்களாகவே முன்வந்து கள்ள துப்பாக்கிகளை ஒப்படைக்க வேண்டும் என செங்கத்தில் வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் வனத்துறையினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது செங்கம் பகுதிகளில் வசிக்கும் நரிக்குறவர் இன மக்கள் அரசின அனுமதியின்றி கள்ள துப்பாக்கி வைத்திருப்பது சட்டப்படி குற்றம் என்பது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், காவல்துறை மற்றும் வனத்துறையும் இணைந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது தங்கள் இல்லங்கள் மற்றும் தோட்ட பகுதிகளில் கள்ள துப்பாக்கி இருப்பதை கண்டுபிடித்தால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவீர்கள் என்றும், செப்டம்பர் 9ஆம் தேதிக்குள் தாங்களாகவே முன்வந்து தாங்கள் வைத்திருக்கும் துப்பாக்கிகளை ஒப்படைத்தால் வனத்துறை அலுவலர்கள் எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்று வனத்துறையினர் உறுதியளித்தனர். மதுராந்தகம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த டிம்பர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 3 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேலவேலம்பேட்டை என்ற இடத்தில் தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் டீ கடை அருகே நின்று கொண்டிருந்த டிம்பர் லாரியின் பின்பகுதியில் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் காரில் பயணம் செய்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் விபத்தில் படுகாயமடைந்த 3 பேரை மீட்டு சிகிச்சைகளுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 154வது பிறந்த நாளை பல்வேறு அமைப்பினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சிறையில் சிக்கிழுத்த செம்மலும் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு ஆளானவருமான வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 154வது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்பினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கரூர் தாந்தோணிமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவ சிலைக்கு வ.உ.சி. பேரவை அமைப்பின் சார்பில் மாவட்ட தலைவர் மகேஸ்வரன் தலைமையில் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் தலைமையில் கட்சியினர் பங்கேற்று வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி கோஷங்களை எழுப்பி வீரவணக்கம் செலுத்தினர். இதேபோன்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் வினோத் தலைமையில் கழகத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று கரூர் கோவை சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள வ.உ. சிதம்பரனார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி புகழஞ்சலி செலுத்தினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரூபாய் 1401 கோடி மதிப்பீட்டில் 4 வழி சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி முதல் கேரள மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரம் வரை ரூபாய் 1401 கோடி மதிப்பீட்டில் 80 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 வழி சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இத்திட்டம் 2026ஆம் ஆண்டிற்குள் நிறைவடைந்து வாகன ஓட்டிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 4 வழி சாலை அமைக்கும் திட்டம் நிறைவடைந்ததால் கேரள மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் சுற்றுலா மற்றும் வர்த்தக ரீதியான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி அண்ணா நகரில் வசித்து வரும் அனல் மின் நிலைய ஒப்பந்ததாரர் பாலமுருகனின் வீட்டில் அத்துமீறி நுழைந்த 4 பேர் கொண்ட கும்பல் வீட்டிலிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு ஒப்பந்தத்தை உனது மகன் வாபஸ் பெற வேண்டும் என பாலமுருகனின் தாயாரை மிரட்டிவிட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அண்ணாநகர் 7வது தெருப்பகுதியை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் கடந்த பல ஆண்டுகளாக தூத்துக்குடியில் அமைந்துள்ள தமிழக அரசிற்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் தொடர்பாக கடந்த 28ஆம் தேதி டெண்டர் விடப்பட்டுள்ளது. இந்த டெண்டரில் பாலமுருகன் மற்றும் திமுகவை சேர்ந்த TKS ரமேஷ், சந்தனகுமார், மன்சூர் ஆகியோர் பங்கேற்றனர். ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான ஒப்பந்தத்திற்கு குறைந்த ஒப்பந்த புள்ளியில் பாலமுருகன் ஒப்பந்தம் கோரினார். ஒப்பந்தம் கடந்த 30ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய நிலையில் அதிகாரிகளின் துணையுடன் ஆளும் கட்சியை சேர்ந்த ஒப்பந்ததாரர்களான TKS ரமேஷ், சந்தனகுமார் ஆகியோர் செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே ஒப்பந்தத்திலிருந்து வாபஸ் பெற வேண்டும் என பாலமுருகனுக்கு திமுகவை சேர்ந்த TKS ரமேஷ், சந்தனகுமார் ஆகியோர் தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தனர். இந்நிலையில் பாலமுருகன் வீட்டிலிருந்து வெளியே சென்றபோது அவரது தாய் சிவஞானம் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது வீட்டிற்குள் 4 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்து வீட்டில் இருந்த அனைத்து பொருள்களையும் சேதப்படுத்திவிட்டு உன் மகன் பாலமுருகன் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் ஒப்பந்தத்திலிருந்து விலக வேண்டும், இல்லை என்றால் நடப்பது வேறு என பாலமுருகனின் தாயாரை மிரட்டிவிட்டு சென்றனர். இந்நிலையில் வெளியே சென்றிருந்த பாலமுருகன் வீட்டிற்கு வந்து சம்பவத்தை அறிந்து இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்தார். தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வராததால் தென்பாதம் காவல் நிலையத்தில் பாலமுருகன் நேரடியாக சென்று புகார் அளித்தார். இது தொடர்பாக பாலமுருகன் தெரிவிக்கையில், டெண்டர் அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு அது 30ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கணும், ஓப்பன் பண்ணல. அதுக்கு அந்த ஓப்பன் பண்ண காரணம் என்னன்னா, மற்ற ஆட்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கணுங்கிறதுக்காண்டி, அவங்களுக்கு வேண்டிய ஆள் கிடைக்கணுங்கிறக்காண்டி, அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி என்னைய ஃபோனில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த 2 கான்ட்ராக்டர் என்னை ஃபோனில் கூப்பிட்டு இதை எழுதி கொடுத்து வாபஸ் வாங்கன்னு சொல்லி மிரட்டினாங்க. நான் வாபஸ் வாங்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அந்த டேட் 30ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு 4 நாள் ஆகி லேட் ஆகிட்டு இருந்தனால இப்போ அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. டேட்டை 9ஆம் தேதி ஆகிட்டாங்க. ஓப்பன் பண்ண வேண்டிய டேட்டை 9ஆம் தேதி ஆகிட்டாங்க. இதனால அவங்களுக்கு இப்போ மற்றபடி கூட டெண்டர் அட்டன் பண்ணவங்க இப்போ என்னை மிரட்டுறதுக்கு கூட கொஞ்சம் அவங்களுக்கு டயத்தை கொடுத்து அதிகாரிகளும் உடந்தையா இருக்காங்க. புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பிராந்தியங்களில் 10 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றது. இந்த கல்லூரிகளில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்ற உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்க வேண்டும், அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னரும் நடவடிக்கை எடுக்காததால் 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறு ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதன் பின்னர் 5 பேராசிரியர்கள் மட்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு ஆடம்பர தேர் பவனி வருகின்ற 14ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு சிறப்பு திருப்பலியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பகண்டை மிஷன் குருத்துவ பொன் விழா நாயகர் ஜான் போஸ்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றினார்.
கொடியேற்ற விழாவில் அரியாங்குப்பம் பங்குத்தந்தை அருள்தாஸ் தலைமையில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இவ்விழாவில் பென்னான், டோமினிக், பங்கு நிர்வாக குழுவினர், தன்னார்வலர்கள், அருட்சகோதரிகள், அரியாங்குப்பம் பங்கு மக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் நகர் பகுதியில் அமைந்துள்ள லூயிஸ் லெவல் மெட்ரிக் பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பயின்ற மாணவ மாணவிகள் ஆசிரியர் தினத்தை போற்றும் வகையில் தாங்கள் பயின்ற பள்ளிக்கு ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் ஆடிட்டோரியத்தை கட்டிக் கொடுத்து அசத்தினர். ராமநாதபுரம் நகர் பகுதியில் அமைந்துள்ள லூயிஸ் லெவல் மெட்ரிக் பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வருடம் அனைவரும் ஒன்று கூடி சந்திக்கும் நிகழ்ச்சியை நடத்தினர். அதற்கு பிறகு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து அதில் தகவல்களை பரிமாறிக்கொண்டு தாங்கள் பயின்ற பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என அனைவரும் முன்வந்தனர். இந்நிலையில் ஆசிரியர் தினத்தை போற்றும் வகையில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு லூயிஸ் லெவல் மெட்ரிக் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் ஒன்றிணைத்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் கலையரங்கத்தை கட்டிக் கொடுத்தனர். அதனை அருட்பங்கு தந்தை சிங்கராயர் மற்றும் அருட்சகோதரி தனவேரி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அதன் பின்னர் குத்து விளக்கேற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தனர். விழா மேடையில் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று ஒவ்வொருவராக பள்ளியில் தாங்கள் பயின்ற விதத்தையும் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கும் நிலை குறித்தும் பழைய நினைவுகளையும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். மேலும் தாங்கள் பள்ளிக்கு செய்ததை போன்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தாங்கள் பயின்ற பள்ளிக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். விழாவின் முன்னதாக ஆசிரியர் தினமான இன்று பழைய மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ரோஜாப்பூ கொடுத்து ஆசி பெற்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே நடைபெற்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குன்னமுருகனின் இல்ல திருமண விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் எல்லம்மாள் குணசேகரன் பங்கேற்று மணமக்கள் டாக்டர் ஓவியா, டாக்டர் ரோஷன் ஜோஸ்வா ஆகியோரை வாழ்த்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குன்னமுருகனின் மகள் டாக்டர் ஓவியா, டாக்டர் ரோஷன் ஜோஸ்வா ஆகியோரின் திருமண விழா கிறிஸ்தவ ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பன்ருட்டி துரைசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதேபோன்று திருமண விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் எல்லம்மாள் குணசேகரன் கலந்து கொண்டு மணமக்கள் டாக்டர் ஓவியா, டாக்டர் ரோஷன் ஜோஸ்வா ஆகியோரை வாழ்த்தியதுடன் உரையாற்றினர். அப்போது 100 ஆண்டு காலம் நலமுடன் வாழ வேண்டும், வாழும் காலங்களில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் என்றும் கடைசி காலம் வரை பிரியாமல் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தினர். இவ்விழாவில் தகவல் தொழிலாளர் அணியின் துணை அமைப்பாளர் சத்யா, ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி, சதீஷ்குமார், பால் நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு, சிறுமாங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சுபரஞ்சனி, கன்னியப்பன் ஆகியோர் பங்கேற்று மணமக்களை டாக்டர் ஓவிய ரோஷன் ஜோஸ்வி ஆகியோரை வாழ்த்தினர். மேல் மாளிகைப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாப்புரம் ஒன்றியம் ஏனம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேல் மாளிகைப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலை கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் புனரமைத்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் தண்டலம் ஹரிஹர ஐயர் தலைமையில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோபூஜை, தனதானிய பூஜை, வேதிகை அலங்காரம், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், மகா சாந்தி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை தண்டலம் ஹரிஹர ஐயர் தலைமையிலான சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களை ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு பூஜைகளுடன் கற்பூர ஆராதனை நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவில் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இவ்விழாவில் எல்லாப்புரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான PG மூர்த்தி, மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் சம்பத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை வழிபட்டனர். நாளை முதல் 48 நாட்களுக்கு மண்டலாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். நாடு முழுவதிலும் இருந்து 45 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இங்கிலாந்தில் ஜியு போப் கல்லறையில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
பாமகவை சேர்ந்த ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலினை உயிர் மாய்க்க முயற்சி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். நீட் தேர்வை விட கொடூரமானது ஆசிரியர் தகுதி தேர்வு. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேட்டி. உயிர் பலி வாங்கும் கிரிம்சன் ஆர்கானிக் ஆலையை உடனடியாக மூட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இலங்கையில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. 15 பயணிகள் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.